தமிழ் மேட்ரிமோனிக்கு தேங்க்ஸ் சொல்லணும். எனக்கும் தான் தேங்க்ஸ் சொல்லணும். 26 வருஷத்துக்கு முன்னாடி இதே தமிழ் மேட்ரிமோனி மூலமா தான் இவ அம்மாக்கும் கல்யாணம் பண்ணேன். கல்யாணம்னாலே தமிழ் மேட்ரிமோனி தான். பெரம்பூர், திருச்சி கிழக்கு தொகுதிகளின் தேர்தல் வழக்கில் முதல்வர் விஜய்க்கு நோட்டீஸ் அனுப்பப்பட்டிருக்கிறது. பெரம்பூர், திருச்சி கிழக்கு தொகுதிகளின் தேர்தல் வழக்கு தொடர்பாக முதல்வர் விஜய்க்கு நோட்டீஸ் அனுப்பப்பட்டிருக்கிறது. சட்டமன்ற தேர்தலில் 2 தொகுதிகளில் முதல்வர் விஜய் போட்டியிட்டார். பெரம்பூர், திருச்சி கிழக்கு ஆகிய தொகுதிகளில் போட்டியிட்டார். இந்த தொகுதிகளின் தேர்தல் வழக்கு தொடர்பாக முதல்வர் விஜய்க்கு நோட்டீஸ் அனுப்பப்பட்டிருக்கிறது. அண்மை செய்தியை பார்க்கிறோம். தேர்தல் வழக்கில் முதல்வர் விஜய்க்கு நோட்டீஸ் அனுப்பப்பட்டிருக்கிறது. பெரம்பூர், திருச்சி கிழக்கு ஆகிய 2 தொகுதிகளின் தேர்தல் வழக்கில் முதல்வர் விஜய்க்கு நோட்டீஸ் அனுப்பப்பட்டிருக்கிறது. பெரம்பூர் தொகுதியை தக்க வைத்த முதல்வர் திருச்சி கிழக்கு தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் பதவியை ராஜினாமா செய்திருந்தார். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் சுப்பையாவிடம் கேட்டு பெறலாம். சுப்பையா, கூடுதல் விவரம் என்ன? முதலமைச்சர் விஜய் சென்னை பெரம்பூர் மற்றும் திருச்சி கிழக்கு ஆகிய தொகுதியில் போட்டியிட்டார். இதனை எதிர்த்து தேர்தல் வழக்குகள் தொடரப்பட்டன. இதே போன்று ஆளுநர்னா வெற்றி எதிர்த்தும் வழக்கு தொடரப்பட்டிருந்தது. அதே போன்று ஏவா வேலு வெற்றி பெற்று எதிர்த்தும் வழக்கு தொடரப்பட்டிருந்தது. இந்த வழக்கு எல்லாம் இன்று காலை நீதிபதி இளந்திரியின் முன்பு விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டது. அப்போது இந்த வழக்கு முதலமைச்சர் விஜய்க்கு எதிராக தொடரப்பட்ட வழக்கில் நோட்டீஸ் அனுப்புவதாக நீதிபதி உத்தரவிட்டார். இதற்கு பதிலளிக்குமாறு முதலமைச்சர் விஜய் அவர்களுக்கு நோட்டீஸ் அனுப்பப்பட்டுள்ளது. இதே போல மற்ற 3 வழக்குகள் தொடரப்பட்டிருந்தன. அதாவது ஆதவர்ஜனா மற்றும் ஏவா வேலு ஆகியோர் மீது வழக்கு தொடரப்பட்டன. அந்த வழக்கு மனுக்களில் சில குறைபாடுகள் உள்ளது. ஆக அந்த குறைபாடுகளை சரி செய்துவிட்டு சரி செய்து மனுவை கொடுங்கள் என்று நீதிபதி அறிவுறுத்தினார். அதன் பிறகு இந்த வழக்கில் நோட்டீஸ் அனுப்பப்பட்டு மற்ற வழக்கிலும் ஆதவர்ஜனா மற்றும் அதே போன்று ஏவா வேலு ஆகியோருக்கு நோட்டீஸ் அனுப்பப்படும் என்று நீதிபதி தெரிவித்துள்ளார். எனவே இந்த வழக்கில் இன்று விசாரணை எடுத்துக் கொள்ளப்பட்டு இந்த தேர்தல் வழக்குகளில் அனைவருக்கும் நோட்டீஸ் அனுப்பப்பட்டுள்ளது. சுப்பையா, முதல்வர் விஜயோட வழக்குல அவரோட வெற்றியை எதிர்த்து என்ன காரணங்கள் குறிப்பிடப்பட்டிருக்கு, அதோட விவரம் என்ன? அதாவது முதலமைச்சர் விஜய் போட்டியிட்ட சென்னை பெரம்பூர் மற்றும் திருச்சி கிழக்கு ஆகிய 2 தொகுதிகளில் அவர் போட்டியிட்டிருந்தார். அதில் சென்னை பெரம்பூர் தொகுதியில் குறிப்பிட்ட வருமானத்தை குறிப்பிடும் பொழுது அதில் 110 கோடி குறிப்பிட்டதாகவும், அதே போன்று திருச்சி கிழக்கில் குறிப்பிடும் பொழுது அதில் 200 கோடிக்கு மேல் குறிப்பிட்டுள்ளதாகவும் அந்த வழக்கு கூறப்பட்டுள்ளது. எனவே வேட்புமனுவில் முரண்பாடுகள் முதலில் காணப்பட்டதாகவும் பின்னர் சரி செய்யப்பட்டுள்ளதாகவும் அது தெரிவித்துள்ளனர். ஆகவே அவர் வெற்றி பெற்றது செல்லாது என்று அறிவிக்க கோரி அந்த தொகுதியை சேர்ந்தவர் வழக்கு தொடர்ந்துள்ளார். அதே போன்றுதான் மற்ற வழக்கிலும் மாதவர்ஜனா மற்றும் ஏவா வேலுக்கு எதிரான வழக்கிலும் இதுபோன்று சில காரணங்களை குறிப்பிட்டு அந்த மனுவை தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. சுப்பையா, தற்போது இந்த பீரியட்ல அதிக தேர்தல் வெற்றியை எதிர்த்து வழக்குகள் தொடரப்படுது. என்ன காரணம்? இதை நீதிமன்றம் எப்படி அணுகுது? குறிப்பாக இதுக்கு முன்னாடி வழக்கு தொடரும் பொழுது அந்த ஒரு வேட்பாளர் வெற்றி பெற்றால் அவருக்கு எதிராக போட்டியிட்ட வேட்பாளர் ஒருவர் வழக்கு தொடர்வார். அதுவும் பெரும்பாலும் குறைந்த வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெற்றால் வழக்கு தொடர்வார்கள். அல்லது என்றால் அதிக முறைகேடு நடந்திருப்பதாக கருதினால் வழக்கு தொடரப்படும். முன்பெல்லாம் தேர்தல் வழக்கு ஒரு 5 ஆண்டுகளுக்கு ஒரு முறை தொடரக்கூடிய அந்த எம்எல்ஏ தேர்தல் வழக்கு என்பது 6 வழக்கு 7 வழக்காக இருக்கும். அதிகபட்சம் 10 வழக்கு மேல் தொடரப்பட்டதில்லை. அதே போன்று எம்பி தேர்தலும் இதே போன்று வழக்கு தொடரப்படும். ஆனால் இந்த வழக்குகள் எல்லாம் பெரும்பாலும் 10 வழக்குகளுக்கு அதிகமாக தாக்கல் செய்யப்படுவது இல்லை. ஆனால் இந்த முறை 60 வழக்குகள் வரையும் தாக்கல் செய்யப்பட்டுள்ளன. ஏனென்றால் அந்த தொகுதியை சேர்ந்த வாக்காளர்களே சில இடங்களில் தாக்கல் செய்துள்ளார்கள். குறிப்பாக தாவேக்கு எதிரான அதிக வழக்குகள் தாக்கல் செய்யப்பட்டுள்ளன. இந்த முறை பார்க்கும்பொழுது அமைச்சர்களுக்கு எதிராக பெரும்பாலும் 5-6 அமைச்சர்களுக்கு எதிராக வழக்கு தொடரப்பட்டுள்ளது. அதே போன்று முதலமைச்சருக்கு எதிராக வழக்கு தனியாக தொடரப்பட்டுள்ளது. திமுகவினர் மீது ஒரு சில வழக்கு தொடரப்பட்டுள்ளன. பெரும்பாலும் தாவேக்காவுக்கு எதிராக அதிக வழக்குகள் தொடரப்பட்டுள்ளன. எனவே இந்த ஆண்டுதான் அதிகபட்சமாக 60 வழக்குகள் வரையை தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. இன்று காலையில் கூட ஒரு தேர்தல் வழக்கு விசாரணைக்கு வந்தது. அந்த வழக்கு என்ன சொன்னா 5 வருடம் முடிந்த பிறகுதான் அந்த தீர்ப்பே வந்திருக்கிறது. ஆகவே செல்லத்தக்கிலிருந்து நீதிமன்றம் தெரிவித்தது. அதே போன்றுதான் தேர்தல் வழக்கு அதிகமாக தாக்கல் செய்யப்பட்டால் அதன் விசாரணையும் தொய்வு ஏற்படும். நீண்ட நாட்களில் விசாரிக்கப்படும். ஆகவே இந்த 5 ஆண்டுகளுக்கு இந்த வழக்கு முடியுமா என்பது கூட ஒரு கேள்விக்குறிதான். நிச்சயமா. கூடுதல் விவரங்களுக்கு நன்றி சுப்பையா. தமிழ் மேட்ரிமோனிக்கு தேங்க்ஸ் சொல்லணும். எனக்கும் தான் தேங்க்ஸ் சொல்லணும். 26 வருஷத்துக்கு முன்னாடி இதே தமிழ் மேட்ரிமோனி மூலமா தான் இவ அம்மாக்கும் கல்யாணம் பண்ணேன். கல்யாணம்னாலே தமிழ் மேட்ரிமோனி தான்.